என்னங்க என்னங்க என்னம்மா எதுக்கும்மா கூப்பிட்ட? என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இந்த ஹிந்து பேப்பரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன். காலங்காத்தால பேப்பரை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்களேன்னு தான் அதை நிறுத்தினேன். இப்போ பேப்பரு எறும்பு பேப்பர்னு ஆரம்பிச்சாச்சா? அட்லீஸ்ட் காகித பேப்பர் மாவு சலிக்கவாவது யூஸ் ஆகும். இந்த பேப்பர் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. இன்னும் 1 மணி நேரத்தில் இந்த ஐபேடை கட்டிட்டு அழ போறீங்க. உன்னை கட்டிண்டு அழல, இந்த ஐபேடை கட்டிண்டு அழ போறேன். கேட்க நினைச்சேன். ஆனாலும் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் நாவினால் சுட்டவடு ஆறாமல் தரும் 2வது காப்பிக்கு கேடு விளைவிக்கும் என்பதால பல்ல கடிச்சுக்கிட்டு பக்கத்தை தடவிக்கிட்டு இருக்கிறேன். சொல்ல நினைக்கிறதுக்கு பதில் ரொம்ப நேரம் ஆகாதுமா. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி குயிக்கா முடிச்சிடுவேன். நீ எதுக்கு கூப்பிட்ட அதை சொல்லு. அதுக்கு முன்னாடி ஒரு வாய் காப்பி கொடுத்துடு. காலையிலேருந்து 3 காப்பி ஆயாச்சு. இப்போ 4வது வேறையா? என்ன சொல்ற? ஒரு காப்பி தானே சாப்பிட்டேன். கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. அங்கே டேபிளில் பாருங்கோ, 3 கப்பு இருக்கு. அச்சச்சோ, இப்படி ராங்கா கவுண்டிங் கூடாது. அதுல 2 நேத்திய கப்பு, இன்னைக்கு ஒன்று தானே இருக்கு. இங்க பாரு. நான் தானே காப்பி போட்டு கொடுத்தேன், எனக்கு தெரியாதா? நேற்று கப்பெல்லாம் அலம்பியாச்சு. உங்கள் டகால்ட்டி எல்லாம் என்கிட்ட செல்லாது. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் டைம். நோ மோர் காஃபி. சீச்சி, மோர்லலாம் காப்பி போடக்கூடாது, பால்லையே போடு. ஜோக்காக்கும். அசடு வலிகிறது, தொடச்சிக்கோங்க. சரி சரி, வேற எதுக்கு தான் கூப்பிட்ட? பிரேக்ஃபாஸ்ட் தரேன், அதுக்கப்புறம் இந்த பேராசிட்டமலை சாப்பிட்டுக்கோங்க. அது எதுக்கு? எனக்கு தலைவலி ஜுரம் ஒன்றும் இல்லையே. அப்போ சரி, இந்த டைஜின் மாத்திரை இருக்குல்ல, அதை சாப்பிட்டுக்கோங்க. எனக்கு ஒன்றும் காஸ்டிக் பிரச்சனை இல்லையே, எதுக்கு டைஜின்னு? அப்போ ஒன்று பண்ணுங்கோ, இந்த புதின்ஹாரா இருக்குது, உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது, அதை போட்டுக்கோங்க. இதை பாருமா தாயே, நான் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்டு. எதுக்கு எதையாவது முழுங்க சொல்லிக்கிட்டே இருக்க? இருங்க, அப்படின்னா இந்த குறைஞ்சது இந்த வலி மாத்திரையாவது சாப்பிடுங்க. எந்த வலியும் வராது, சட்டுன்னு கேட்கும். எனக்கு ஒன்றும் வலி உபாதை இல்லை. இப்படி தொந்தரவே பண்ணினே தான் தலைவலி திருகுவலி எல்லாம் வரும். இங்கே பாரு, ஹாயாக காலாட்டிக்கிட்டு பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறேன். அடுத்த காப்பிக்கு காத்துட்டு இருக்கிறேன். பாரு, கையும் காலையும் எப்படி ஆட்டிக்கிட்டு சேர்ல இருந்து எக்ஸசைஸ் பண்ணுறது போல இருக்கா? உனக்கு என்ன திடீர்னு தலைகால் புரியாமல் என் மேலே இத்தனை கரிசனம்? அப்பாடா, தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. தீர்மானமாக தெரிஞ்சுடுத்து. இந்தாங்க, இந்த தொடப்பத்தை எடுத்து வீட்டை பெருக்கிட்டு கிச்சனில் ஒரு வண்டி பாத்திரம் விழுந்திருக்கு, அலம்பி கவுத்துடுங்க. இன்னைக்கு வேலைக்காரி லீவு. அடே பாவி, இதுக்கு தான் இத்தனை கரிசனமா? நல்லா மாட்டிட்டேன் உங்ககிட்ட. இந்த உபாதைக்கு உலகத்தில் மருந்தே இல்லையோ? விடுப்பா, மனுஷனுக்கு கஷ்டம் நஷ்டம் வரலாம் ஜகஜம். இதை போய் பெருசா நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு